நீங்க தென் சென்னையில எல்லாம் பாஜக நாங்க 25-30% வாங்குவோம், நாங்க வெற்றி பெறுவோம்லாம் சொன்னாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு வாக்குகள் 54% தான் பதிவா இருக்கு. 54% தான் ஓட்டே பதிவா இருக்கு. தென் சென்னையில 54.3 தான் தென் சென்னையில பதிவாயிருக்குது. இதுல எங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க வாக்குகள் வரலையே, பாஜகவுடைய வாக்குகள் தனியா வரலையே. ஏற்கனவே பதிவான வாக்குகள் குறைவா வாக்கு பதிவாயிருக்குன்னா ஏற்கனவே போட்டியிட்ட கட்சிகளுக்கு இடையே தான் அதை பிரிக்கணும். அப்படி இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் தானே அதிகமா வாக்குகள் அங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுல பாஜக அங்க வரணும், எமர்ஜ் ஆகணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக திமுக வாக்குகளை அவங்க பிரிக்கணும். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அவங்க வருவாங்கங்கிறதுலாம் எனக்கு கொஸ்டினபிளா இருக்குது. அத கேள்விக்குறியான விஷயம்தான். வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பாஜக கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுல எலிமினேட் ஆயிடுச்சு. பாஜக கூட்டணி எலிமினேட் ஆயிடுச்சு. கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இருக்கக்கூடிய அவங்க பலமான சில 4 தொகுதிகளை தவிர வேற எங்கேயும் அவங்க டெபாசிட் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கலைதர் மொத்தம் இன்னொரு கொஸ்டின். இப்போ டாப் 5 அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் அதிகமா உள்ளது எல்லாமே கொங்கு மண்டலமா இருக்கா சார்? சேலம், நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, பாமக மண்டலமா இருக்கு. கொங்கு மண்டலம் மட்டும் கிடையாது, அது பாமக பலமா. கொங்கு மண்டலத்துல கோவை, பொள்ளாச்சி அங்கெல்லாம் வரலையே. பாமக பலமா இருக்கக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கரூர் அந்த பகுதிகளில் மட்டும்தான் கூடுதலான வாக்குப்பதிவு பதிவாயிருக்குது. அது பாமகவுடைய ஸ்ட்ரென்த். அதாவது பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவுடைய பலம் அங்க கொஞ்சம் கூடுதலா அவங்களுக்கு அங்க வாக்குகள் கிடைச்சிருக்கும். அவங்க அதுக்காக வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு வர கூட வாய்ப்பு இருக்கு அங்க எல்லாம். அங்கே தவிர அது மாதிரி நான் என்ன சொல்றேன், பாஜக கூட்டணி ஒரு மேல வந்துச்சுன்னா அந்த இடத்துல வாக்குகள் கூடுதல்ல. நம்ம தருமபுரிய, கள்ளக்குறிச்சிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா அங்க பாஜக எமர்ஜ் ஆகிற இடத்துல வாக்குகள் கூடுது. அது மாதிரி மற்ற இடங்கள்ல ரெஃப்ளெக்ட் ஆகலையே. வாக்குகள் ஆக்சுவலா பதிவான வாக்கு குறைஞ்சிருக்குதே. அப்ப பாஜக வாக்குகள் அங்க எங்க இருக்குது? கரெக்ட். ஆனா இப்ப ஏடிஎம்கேக்கு இந்த வாக்குப்பதிவுக்கு குறைவு இருக்கனால எந்த தொகுதிகள்லாம் வாக்குப்பதிவு குறைவானா அது 2 பக்கமும் சாதகமா மாறும். வாக்குப்பதிவு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமான எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பும்பாங்க. சரி, அதிகமான ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பும்பாங்க. ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியினுடைய பல நடவடிக்கைகளையும் அந்த நலத்திட்டங்களையும் ஆதரிச்சு மக்கள் வெகுவாக வாக்களிச்சுட்டாங்க. கூடுதல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆதரவு, அவங்களுடைய பலம், ஆதரவு தளம் பெருகி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிகமான வாக்குகள் வந்தா. குறைவான வாக்குகள் வந்தா இந்த அரசின் மீது எதிர்ப்பு உணர்ச்சி ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் இந்த அரசுக்கு பெருமளவு ஆதரவு தெரிவித்து மக்கள் வாக்களிக்க வரலன்னு அப்படி சுணக்கம் காட்டுறாங்க. அது யாரு மேல சுணக்கம் காட்டுவாங்கன்னா ஆளுங்கட்சி மேல தான் காட்டுவாங்க. எதிர்கட்சி மேல சுணக்கம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், குறைவான வாக்குகள் பதிவான தொகுதிகள்ல சென்னையை நான் வேற லெவல்ல வைக்கிறேன். அங்கேயும் கூட அதிமுக கொஞ்சம் வாய்ப்பு பெருகும் கூடும் நினைக்கிறேன். பட் இந்த மற்ற பல தொகுதிகள்ல 6% மேல வாக்குகள் குறைந்த தொகுதிகள்ல நிச்சயமா அதிமுகவுக்கு வாய்ப்பு பலமா இருக்குது. அங்க டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைமைக்கு பாஜக அணி தள்ளப்படும்.